ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2 ரிச் மோடு, அதாவது பணக்கார மோடு. இந்த கிழவியும் பேங்க்லேருந்து கொள்ளையடித்து பணத்தை வசூலித்து வீடு ஃபுல்லாக தங்கம் இந்த அமெரிக்கா டாலர்லாம் பூசி வச்சுருக்குங்க. சரி, அப்படி என்னதான் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, வாங்க போகலாம். ஓகே காய்ஸ், வாங்க போகலாம். இந்த கிழவி என்னதான் பண்ணி வச்சுருக்கோ தெரியல. வாங்க போவோம். என்ன அது லோடிங் இப்போ? ஓ ஏடா, இல்லை அப்பட போய் மொதல் நாள் ஏங்க பார்த்தீங்களா $100 நோட்டுங்க, $100 நோட்டு. பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணி வச்சுருக்குங்க. கொள்ளையடிச்ச காசை போய் ஒட்டி வச்சுருக்குங்க. திருட்டு நாய்ங்க. இப்போ ஏங்க இது சைனீஸ் நோட்டுன்னு நினைக்கிறாமா? அப்படிதான். இப்போ தர ஃபுல்லாக பாருங்களேன், தங்கமாக இருக்குது. சீலிங்கும் தங்கம், தரைய தங்கம். இப்போ சைனில் இவங்க கிழவனை பார்த்தீங்களா? கோல்டு ட்ரெஸ்ஸு. இப்போ பேண்ட்டும் ரிச்சாக இருக்குங்க. பாப்பா 2 திருட்டு பசங்க போல. இங்கே பாருங்க, கிளவி பாருங்க, சொட்டையாக இருக்குங்க. இன்னும் அதோட சொட்டையே போல. வாங்க போல. போ ஏங்க இவ்வளோ தங்கம்மா? அப்பாப்பா எங்கம்மா இதெல்லாம் அநியாயத்துக்கு ஓவருங்க. என்னங்க இவ்வளோ தங்கமாக இருக்கும்? பா எங்க செம்மையாக இருக்குங்க. இந்த வீடை எனக்காவது கொடுத்தாவது தங்கத்தை வச்சு இந்த வீடை வச்சு ஒரு 50 மில்லியனாவது சம்பாதிப்பேன். அவ்வளோ தங்கம்ப்பா. சீலைங்க பாருங்கள், இங்கேயும் பாருங்கப்பா. எப்பாப்பா செம்ம தங்கம். ஐயா. சரி, நம்ம இதெல்லாம் கண்டுக்கிற. சரி, இதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல டோர் எஸ்கேப் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வாங்க. ஐயோ, அது வேறு கீழே இருந்துச்சு. என்ன ஆச்சுடா இது? ஐயோ, பக்குங்க. சம்திங் பக் ஆயிடுச்சு. கிளவி அப்போட கிளவி போயிடுச்சு. கிழவன் எங்கே இருக்கான்? அந்த கிழவாண்டி கிழவான் கிராண்ட்பாவா? கிராண்ட்பா தாத்தா. இந்த தாத்தா இங்கே இருக்கான். தாத்தா எங்கடா இருக்கு? வயசான காலத்தை தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் கண்ட வேலையெல்லாம் பார்க்குறான் பாருங்க. ஐயோ, கிளவி எங்கள் அறிவாளி கிளவி எங்கள் ட்ராப்பெல்லாம் போட்டுருச்சுக்கு பார்த்தீங்களா? இந்த ஹேண்டில் ஓப்பன் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணது தான் மேலே இது இருக்குது. ஐயோ, ஷாக்கு வேறு அடிக்குது. விஷம். இது ரெண்டுமே விஷங்க. ஓகே, அடுத்த நமக்கு தேவை ஒரு டோர் ஹேண்டில் வேணும். அப்புறம் பேட்லாக்கி. என்னடா இந்த நேரம் பார்த்தா அப்படி வாங்குவாங்க? டேய், அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமாடா? இவங்க டிவியும் தங்குங்க. ஆனால் அது பழைய காலத்து டிவி. எங்க கிளம்ப பார்க்குறானே, என்ன சவுண்டு இல்லை. என்னங்க மீசெல்லாம் வச்சுருக்கோம். என்னங்க வேணாம் மாதிரி கண்ணெல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா? கிழவனுக்கு கொழுப்ப பாருங்க. பாப்பா இவ்வளோ கண்ணு போடுறான். இன்னைக்கு நம்ம காட்டில் மழை தான். கிழவா கிழவா, சர்ப்ரைஸு. வந்து அடி வாங்க. போட அடு. பொத்துன்னு விழுந்தா பாருங்க கிளவி. இவங்க கிளவியை பார்த்தீங்களா? இது கிளவியா இல்லை பார்வை வச்சு கண்ணை பாரு. ஐயோயோ எங்க இதெல்லாம் பார்த்தா பயமாவா இருக்குது? காமெடி வர மாதிரி தான் இருக்குது. இதோ சொட்டை இருக்குல்ல, சொட்டையை மறைக்கிறவங்கள பேரில் ஃபுல்லாக முடிய வெட்டி இருக்குது பின்னாடி. இப்போ டோர் வைரமாக இருக்குங்கப்பா. டேய் அநியாயத்துக்கு இந்த மாதிரி செலவு பண்ணுறீங்கடா. ஏண்டா கொஞ்சம் சேரிட்டிக்காவது டொனேட் பண்ணலான்னு. இப்போடா க்ரோபார் கிடச்சிருச்சு. இதில் என்ன இருக்குது? ஓ போட்டுக்கியா? டோர் எஸ்கேப் தான்டா. எங்கள் க்ரோபார் கிடைச்சா அந்த 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 டோரில் இருக்குல்ல, அந்த விட்டு அந்த மரக்கட்டுலாம் அந்த பிளாங்கெல்லாம் ஓப்பன். என்னங்க அங்கே வெப்பன் கீ இருக்குது? சரி, இதுவும் கொஞ்சம் தேவைப்படும். 1 2. ஐயோ, சாக்கு வேறு அடிக்குதுங்க. நமக்கு கட்டிங் பிளேடு வேணுமே. ஒயர் கட்டர் வேணும்.
எங்கேயா இருக்கு? டே சமயம் ஏங்க ஜார்ஜ் வாஷிங்டன் என்னையா இது? இவரெலாம் இருக்காங்க அப்பா. ஓ $20 இல்லை $1 போல் அப்படி தான் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று காசோ பணமோ போ. என்னங்க கிச்சனமா தங்கம்? இங்கே பாருங்க நியாயத்துக்கு கிறுக்கு பிடிச்சவங்க மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருக்குங்க. என்னையா இது? எனக்கு கொடுத்தாவது நான் விற்று பணம் சம்பாதிப்பேன். என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்குங்க? தங்கத்தை இப்படியா பண்ணுவேங்க? அதுக்குன்னு ஓவராக பண்ணிட்டீங்களே. ஏன்டே நீங்கள் சுற்றி சுற்றி வந்தீங்க. கீழே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இது $100 நோட்டுங்க. பாப்பா சேஃப் கீயா இருங்க. சேஃப் கீயா அப்படின்னா அதில் பேட்லாக் கீ இருக்குல்ல. ஜாலி ஜாலி சூப்பருங்க. வேணாங்க வேற மாதிரி போடு கட்டிங் பிளேடுங்க. ஏங்க நம்ம காட்டில் இன்னைக்கு மழை நல்லா பெய்யுது ஜாஸ்தியாக. ஐயோ மேலே கீழே கிளவி இருக்க போது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். இந்த ஒயர் தான், இதை கட் பண்ணால் அந்த ஷாக்கு அடிக்கிறது இது நிறுத்தும். கொஞ்சம் பார்த்துமா ஏங்க இங்கே பார்க்கலையே. இருங்க இங்கே பார்க்கணும். ஏதாவது சம்திங் பொருள் இருக்கணும். இல்லை அவ்வளோதான் சோழே முடிச்சு. என்ன ஸ்பார்க் ப்ளக்கா? என்னையா அது? டேய் சமயம் பார்த்து பழி வாங்க. ஐயோ கிளவி ஐயோ ஓடுற ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கிளவி இப்போ பேஸ்பால் பேட்டுங்க. எங்கள் பேட்டை பார்த்தீங்களா ரத்தமாக இருக்குது. எங்க சரியான கிளவிங்க. ட்ராப்பு வைக்குது பாருங்களேன். கொல் மண்டே. இந்த மண்டே வச்சு என்ன பண்ணணும்னா நல்லா இந்த மண்டையை ஒரு 10 கொட்டுடுங்க. அப்போ தான் இருக்கலாம். இல்லை 10,000 கொட்டுனா கூட இதுக்கு புத்தி வராது. பார்க்குதுங்க மறுபடியும். கேள்வி போய்க்கூட சீ எங்கே போகுதுங்களா? பாருங்களேன் இன்னொன்று ட்ராப்பு. போடி நீ போகலன்னா என்ன, நானே போகிறேன்டா அப்பா போ. கிளவி பயங்கரமாக பழி வாங்குறீங்க. சரி என்னையா இதெல்லாம் கிளவியா? இதெல்லாம் ஒரு இது மூஞ்சி மொகரே மாதிரி ட்ராப்பு. எப்படிங்க இந்த ட்ராப்பில் கொஞ்சம் இது நட்டு கூட கோல்டாக இருக்குது. இது கோல்டு காயின் மாதிரி இருக்குப்பா. என்னையா இதெல்லாம்? கிளவி அங்கே தான் இருக்குது. கிளவி தஸ்திருப்பலாமா? கிளவி பழைய பித்தாளைக்கு 10 தங்க காசு. பழைய பித்தாளைக்கு 10 தங்க காசு. இப்படி சொன்னாதான் நீ கிளவி எங்கேயோ போகுது. இந்த இடம் ஆல்ரெடி வந்துட்டோமே. இது புது அப்டேட்டில் இந்த மாதிரி ஒரு நிமிஷம். இந்த இடத்த நாம் செக் பண்ணவே இல்லையே. ஐயோ போச்சுங்க, ட்ராப்பில் விழுந்துட்டேன். கிளவி அந்த கிளவிய பைத்தியக்கார கிளவியா? அந்த கிளவிய ட்ராப்பை கரெக்டாக மூளைக்கார கிளவி. இந்த மூளையை படிப்பில் காட்டினாவது நீ கொஞ்சம் இன்ஜினியர் ஆகிருப்ப, இல்லை சயின்டிஸ்ட் ஆகிருப்ப, அப்புறம் நாட்டுக்கு பெருமை சேர்த்துருப்பேன். ஏன் கிளவி இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்? கன்னு புல்லட்டு கூட தங்கம். என்னடா இது எல்லாமே தங்கையாக இருக்குது. அப்போ இந்த பேங்க்குக்காரங்க என்ன பண்ணுவாங்க? பேங்க்லேருந்து கொள்ளையடிச்சு இருங்க. அந்த கிளவியும் கூப்பிடலாம். கிழமை உங்களுக்கு 10 கீழே ஒரு 10 பிரியாணி தராங்களா? வாங்க சாப்பிடுங்க. அதிலெல்லாம் ஒன்றும் கலக்காது. வா முதல்ல வரவங்களுக்கு 10 பிரியாணி. பார்த்தீங்களா? மொத பலியாடு நம்ம தாத்தா தான். 2வது பலியாடு இந்த கிளவி. கொழுப்பு பாருங்க. கொழுப்பு நல்லா அடிச்சு கரைக்கணும். கொழுப்புலாம் சரியான கொழுப்பு இதுங்க. கொழுப்புங்க இந்த கிளவிக்கெலாம். இந்த கிளவிய பார்த்தாலே கடுப்பாக இருக்கு. அந்த கட்டிங் பிளேடு எங்கே தான் வச்சேன்? ஏடா டே உனக்கு இது நியாயமாக இருக்கா?
அந்த கட்டிங் பிளேட் இன்னும் கிடச்சிட்டு தான் அந்த இடம் பார்த்து கீழே ஒரு நிமிஷம் கீழே இருக்கான் அப்படின்ற இல்லை இல்லையே நேரம் பார்த்து பழி வாங்குறாங்களே. சரி ஏன் இந்த இடம் ஒன்றுமே இல்லையா? தண்டத்துக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லையே. ஒன்றுமே இல்லைன்னா அப்படி எதுக்கிட்டா இந்த இடம்? ஐயோ எங்க இப்போ கட்டிங் பிளேட் என்னங்க பண்ணுறது? இல்லையே. இங்கே இருக்கு. இல்லை கன்னு கன்னு இருக்குது. அந்த மேலே ஏணி ஏறி ஒரு பாக்ஸை பார்த்தோமே அதில் அந்த கன்று தேவைப்படும். சரி இந்த கன்னை போட்டதுக்கப்புறம் கட்டிங் பிளேடை தேடலாம். ஐயோ எனக்கு இருக்கிற அறிவே இவ்வளோதான். அங்கே கட்டிங் பிளேடு இருக்குது. கன்னை தூக்கி போடு. போட கட்டிங் பிளேடு எறா கட்டிங் பிளேடு படா எடுத்துட்டேன். வாங்க போகலாம். மேலே போகலாம். வாங்க போகலாம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். முயற்சி திருவனையாக்கும். முயன்றா சாதிக்க முடியும். எங்கே நம்ம போகிறோம்? பாக்ஸை திறக்க எங்கே நம்ம போகிறோம்? பாக்ஸை திறக்க எப்பா நான் சின்ன வயசுலலாம் டோரா புஜ்ஜி பார்த்துருப்பேன். இப்போ எனக்கு என்னமோ சம்திங் ஒரு 5 வயசு இருக்கும். அப்போ நான் அந்த டோரா இப்போ அது எங்கே இருக்குன்னு சொன்னால் அங்கேன்னு சொல்லுவேன். இப்போ அதை பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது. அந்த மாதிரி இருக்குங்க. எப்போ சரியான ஒரு கொலை காண்டு ஏற்றுறாங்க அந்த டோரா. உங்களுக்கு டோரா பார்த்தா கடுப்பு வருதா இல்லை பிடிக்குதான்னு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கும். ஐயோ எங்க செஸ்ட் மிஷிங்க பாடா. ஆண்டவனே முருகா, ஓம் நமச்சிவாய. அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நேரத்துக்கு கிழமை அடிச்சிருப்பாங்கப்பா. நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இன்னும் பேட்லாக்கி கிடைக்கணும். இந்த பேட்லாக்கி எங்கே? அந்த பேட்லாக்கி கிளவி கீழே இருக்க? இல்லை, அந்த டோர் திறந்தா கீழே இருக்குன்னு அர்த்தம். இல்லை எங்கே பேஸ்மெண்ட்டு தங்கமாக இருக்குது. போட்டு என்ன போட்டுமா? என்னடா எங்கடா பேட்லாக்கி வச்சுக்க? மண்டையை குழப்ப விட்றானுங்களே. டே நல்லா இருப்பீங்கடா போடா. ஏங்க மேலே நம்ம புகை வருது. ஐயோ நெருப்பு பிடிச்சிச்சா? கிளவி பாத்திரம் விளக்குதுங்க. இந்த அரிய வகை காட்சி இல்லை. இது எல்லாம் நார்மலாக கிராண்டி சாப்டர் 2ல் பார்த்துருப்பேங்க. கிளவி பாத்திரம் கழுவுதுங்க. என்ன ஒரு அதிசயம்! கிளவியா இதெல்லாம் பண்ணுது? ஐயோ ஃபோட்டோ தட்டிக்கிட்டேனே. அது பாட்டுக்கு அது வேலையை படிச்சிடுச்சு. ஃபோட்டோ தட்டிக்கிட்டு தஸ்துருப்பிட்டேன். கிளவ அங்கே இருக்காங்க. கிளவாண்டி கிளவாண்டி அங்கேயே இருக்காங்க. போயிட்டான். கலவை எப்போடா ஜஸ்ட் மிஸ்ஸு. இது ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லாத டிராவ் எதுக்குடா வச்சுருக்கேன் எனக்கு? போங்கடா டே. இப்போ பேட்லாக்கி மட்டும் வேணுங்க. பாருங்களேன், பேட்லாக்கி. ஐ நீட் அ பேட்லாக்கிங்க. சரி ஸ்டன் கன்னு. இந்த கண்ணை எடுத்து இந்த கிளவி எங்கே இருக்கு? கிளவாண்டி வரான். கிளவாண்டி நாம யாரும் வம்புக்கு போகிறதில்ல, தும்முக்கு போகிறதில்லன்னு இவன் பாட்டி 7 இருந்தான். இவனை அடிச்சிட்டோம். இவன் என்ன பண்ணுறது? இந்த கிளவி வரத்துக்காக அதை வந்துட்டான். இது காது நல்லா கேட்கும். ஷார்ப்பு. பாப்பா இருங்க, சொட்டையில் சுட்டாதான் நமக்கு. என்னங்க இங்கே ஊஞ்சல் ஆடுறதுக்கு? என்னமோ சம்திங் இது ஆயிடுச்சு. ஆனால் அந்த கிளவி அதிசயமாக பாத்திரம்லாம் விளைச்சி. பேட்லாக்கி மட்டும் எங்கே வச்சுருக்கான்னு தெரியல. கடுப்பாகுதுங்க. கடுப்பாகுது கடவுளே. ஏடா இது ஒன்றும் இல்லாது. இங்கே தான் ஹேண்ட் வீல் எடுத்தோல.
இங்கே ஏதாவது டேய் இங்கே இல்லையா? இங்கே ஒரு டோர் இருக்கும், ஆனால் இது ஓல்டு வெர்ஷன். அதனால் ஏங்க பேட்லாக்கி கிடைச்சி போடு. தக்கிட்ட 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 ஏயோ ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட. ஓ, வெற்றிகரமாக நாம் இந்த கேமை முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுது நான் உங்கள் சாய். இது உங்கள் சாய் கேமிங். நன்றி, வணக்கம்.